ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில் குணசேகரன் இத்தனை நாளாக ஆணாதிக்க போக்கில் அந்த வீட்டு பெண்களை தன்னுடைய காலில் போட்டு மிதிக்கிறது, ஆணாதிக்க போக்கில் அந்த வீட்டு பெண்களை அடக்கி வைக்கிறதுன்னு சொல்லி இருந்தார். ஆனால் அந்த வீட்டு பெண்கள், நாங்கள்லாம் படித்தவங்க, நாங்கள் குடும்பத்தை பார்க்க வந்தோம், அதுக்காக உங்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வீட்டு பெண்களெல்லாம் குணசேகரனோட ஆணாதிக்கத்தை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டாங்க. இப்படி தான் கான்செப்ட் போயிட்டு இருந்துச்சு. இப்போது தர்ஷனோட கல்யாணம் நடந்த பிறகு புது புது ட்விஸ்ட்டாக வர ஆரம்பிக்குது. அதாவது குணசேகரன் கட்டுன பொண்டாட்டின்னு கூட கொஞ்சம் கூட மதிக்காமல் ஈஸ்வரியை அடித்து துன்புறுத்தி ஒரு கட்டத்தில் ஈஸ்வரியை படுத்த படுக்கை ஆக்கிட்டாரு. இப்போ ஈஸ்வரி ஹாஸ்பிட்டலில் ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய மகன் தர்ஷனுக்கு குணசேகரன் ஏற்பாடு பண்ண அன்புக்கரசி கூட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஈஸ்வரி பயங்கரமாக போராடினாங்க. ஆனால் ஈஸ்வரி பாதியிலேயே அவங்க படுத்த படுக்கை ஆனதால் தன்னுடைய அக்கா, அதாவது அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் ஈஸ்வரி அக்காவை தான் பார்க்குறாங்க. அதனால் அக்கா ஈஸ்வரியோட கனவை நான் நினைவேற்றுவேன்னு சொல்லி இப்போது ஜனனி பயங்கரமாக சண்டை போட்டு குணசேகரனை எதிர்த்து பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணி பயங்கர போராட்டத்துக்கு பிறகு தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் ஈஸ்வரி நினச்ச மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சாங்க. இதுக்கப்புறம் குணசேகரன் என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு சொல்லி எல்லாரும் பயந்து போய் கிடந்தோம். ஏன்னா குணசேகரன் சாதாரணமாகவே கிரிமினலாக யோசனை பண்ணுவார். இப்போது அவருக்கு எதிராக அந்த வீட்டு பெண்கள் ஜெயிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது குணசேகரன் இனிமேல் என்ன பண்ண போகிறாரு? அவர் கொலை பண்ணுறது கூட அஞ்ச மாட்டார், அந்தளவுக்கு கொடூரமான புத்தி கொண்டவர். இப்போது குணசேகரன் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்ப்பாக காத்திருந்தாங்க. பத்தாவது குறைக்கு குணசேகரன் அறிவுக்கரசியை வேற வில்லியாக மாற்றிட்டாரு. ஏன்னா அறிவுக்கரசி தங்கச்சி அன்புக்கரசியை என் பையன் தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணினார். அதுக்கு அறிவுக்கரசியும் பயங்கரமாக போராடினாங்க. மாமான்னு சொல்லி குணசேகரனுக்கு விசுவாசியாக இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல ஈஸ்வரியோட அந்த வீடியோ கேசட், அதாவது குணசேகரன் ஈஸ்வரியை அடித்து துன்புறுத்தின அந்த வீடியோ ஆதாரம் அறிவுக்கரசி கையில் மாட்டிக்கிச்சு. அதை வச்சுக்கிட்டு குணசேகரனை பிளாக்மெயில் பண்ணலாம். ஏன்னா குணசேகரன் எப்படி வேணாலும் ட்விஸ்ட் அடிப்பான். அவனுக்கு யாரும் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள ஒழிச்சு கட்டாமல் இருக்க மாட்டான். ஆக மொத்தத்தில் குணசேகரனோட குடிமி நம்ம கையில் இருக்கணும்னு சொல்லி தான் இப்போது அந்த வீடியோ ஆதாரத்தை அறிவுக்கரசி வச்சுக்கிட்டு அவங்க குணசேகரனுக்கு தெரியாமல் குணசேகரன் கண்ணில் மண்ணை தூவிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல அறிவுக்கரசி தேவையில்லாமல் ஒரு கொலை பண்ணி அந்த கொலை பள்ளியில் மாட்டிக்கிட்டதால் இப்போது அப்படியே நம்ம குணசேகரன் அறிவுக்கரசி துரோகம் பண்ணிட்டாரு. இப்போ அறிவுக்கரசியும் குணசேகரனுக்கு ஒரு புது வில்லியாக முளைச்சி நிற்கிறா. குணசேகரா, உன்னை விட மாட்டேன்டா, நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டுல என் தங்கச்சிக்கும் உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இப்போது அப்படியே மாறிட்டல, எனக்கு துரோகம் பண்ணிட்ட, உன் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்க பழி வாங்குற எண்ணத்தோடு ஜெயிலுக்கு போயிருக்காங்க அறிவுக்கரசி. ஆனால் அன்புக்கரசியும் சும்மா இல்லை, தர்ஷன் பார்கவி ரெண்டு பேர்த்தையும் சந்தோஷமாக வாழ விட மாட்டேன், என்னை ஏமாத்திட்டலன்னு சொல்லி அவங்களும் புது சபதம் எடுத்திருக்காங்க. இதுக்கு மத்தியில் எதிர்நீச்சல் குடும்பம் இன்னும் விறுவிறுப்பாக போக போகுதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா இப்போது ப்ரோமோ என்ன ரிலீஸ் ஆயிருக்குன்னா, குணசேகரன் சின்ன வயசில் வாலிப வயசில் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. அது யாரோ ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அழிச்சிருக்காரு. அந்த பெண்ணும் சாபமிட்டிருக்காங்க. குணசேகரா, நீ என் வாழ்க்கையை அழிச்சிட்டு போயிட்ட, நீ என்னை நிர்மூலமாக்கிட்டு போயிட்ட, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் வேணா அழிஞ்சு போகலாம், ஆனால் நீ போட்ட விதை கண்டிப்பாக உன்னை அழிக்க வரும்னு சொல்லி ஒரு பெண் பேசுகிற பேச்சு இப்போ குணசேகரன் காதில் கணீர்னு விழுந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா குணசேகரன் பல குடும்பத்தை அழிச்சு தான் அந்த சொத்தெல்லாம் சேர்த்தாருன்னு சொல்லி நல்லாவே தெரியும். அவர் ஒரு சொத்துக்காக ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நல்லா விளையாண்டுருக்காரு. அதனால் அந்த பெண் கருவுற்றிருக்கலாம். அந்த கரு இப்போ வளர்ந்து ஆலமரமாக நிற்கிதுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் போகுது. இல்லை ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு அந்த குடும்பத்தை சொத்தை அபகரிச்சுட்டு அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு வாரிசு மட்டும் தப்பிச்சிருக்கலாம், அந்த வாரிசு ஒன்று அழிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கதைத்தளம் போகுது. குணசேகரன் வாலிப வயசில் நிறைய குடும்பத்தை அழித்து அந்த சொத்தெல்லாம் சேர்த்தாரு. அதுக்கு யாரோ ஒரு பெண் பலிகடாயிருக்காங்க. அந்த பெண் மூலமா ஒரு புது வில்லன் முளைச்சி வர போகிறான் அப்படிங்கிறது ஊர்ஜினமாச்சு. அது யாருன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் தெரியும். குணசேகரன் வாலிப வயசில் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு போல இருக்கு. அந்த தப்புலாம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் குணசேகரன் குடும்பத்தில் கதிர், ஞானம், ஏன் குணசேகரோட அம்மா விசாலட்சி அம்மாவுக்கு தெரியாத ஒரு ரகசியம் நம்ம சக்திக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது குணசேகரன் தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மண்டபத்தில் இருக்கும் பொழுது நம்ம சக்தி வீட்டுக்கு அண்ணன் குணசேகரோட பீரோவை ஆராய்ஞ்சு பார்த்தாரு. அதிலிருந்து நிறைய ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ஏற்கனவே தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் தன் தம்பி பேர்களுக்கு பிரித்து கொடுத்ததா அவர் சொன்னார். ஆனால் அப்படி எதுவும் செய்யலை. போலி பட்டாவை தம்பி கண்ணில் மாற்றிட்டு உண்மையாலுமே அந்த சொத்து எல்லாம் அவர் பேரில் இருக்கிற மாதிரி தான் அப்படியே வச்சிருக்காரு. அந்த ரகசியத்தை சக்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. இன்னொரு லெட்டரை எடுத்து படித்து பார்த்தாரு. அந்த லெட்டரை படித்து பார்த்த உடனே சக்தி அப்படியே மிரண்டு போயிட்டாரு. அந்த லெட்டர் மூலமா தான் இப்போ புதுசாக ஒரு வில்லன் முளைச்சி வர போகிறான். நம்ம அண்ணன் குணசேகரன் நல்லவன் நினச்சோம், ஆனால் இவன் அயோக்கிய பையா, யாரோ ஒரு குடும்பத்தை அழித்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அழித்து தான் இந்த சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை சக்தி புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போதைக்கு அந்த ரகசியத்தை வெளிக்காட்டாமல்
இருக்காரு. கண்டிப்பாக சக்திக்கும் குணசேகரனுக்கும் சண்டை வரும்பொழுது இல்லை தம்பி மூலமாக இன்னும் ரொம்ப அட்டூழியம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக சக்தி அதையெல்லாம் பொறுக்காம ஏண்டா நீ மோசமானவன்டா, நீ இப்படிலாம் பண்ணி தான் சொத்து சேர்த்துருக்க, இந்த சொத்து எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த ரகசியத்தை போட்டு உடைக்கும் போது தான் கதிர், ஞானம், விசாலாச்சம்மா எல்லாம் மிரண்டு போவாங்க. நம்ம பையன் குணசேகரன் இப்படிப்பட்டவனான்னு சொல்லி அப்போ தான் விசாலாச்சம்மா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் இப்போதைக்கு குணசேகரனுக்கு சப்போர்ட்டாக தான் கதிர், ஞானம் எல்லாம் நிற்கிறாங்க. ஆனால் சக்தி அந்த ரகசியத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக கதிர், ஞானமும் குணசேகரன் மோசமானவன்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் குணசேகரன் வாலிப வயசில் என்ன தப்பு பண்ணார், எந்த பெண்ணோட வாழ்க்கையை அவர் அழிச்சார், சொத்துக்காக ஒரு குடும்பத்தை அழிச்சாரா, இல்லை ஒரு பெண்ணை நம்ப வச்சு அந்த பெண்ணை கர்ப்பமாக்கிட்டு அதன் பிறகு அந்த சொத்தை ஆட்டையை போட்டுட்டு அந்த பெண்ணை அதோகதின்னு விட்டுட்டு அதன் மூலமாக ஒரு வாரிசு, அதாவது குணசேகரனுக்கு இப்போ தர்சன்கிற வாரிசு இருக்கான். ஆனால் நம்ம குணசேகரன் பண்ண தப்பால் அவருக்கு இன்னொரு வாரிசு எங்கே இருக்கோங்கிற மாதிரி அவன் தான் புதுசாக ஒரு வில்லனாக முளைச்சி வர போகிறானோ அப்படிங்கிற மாதிரி கதைத்தளத்தை டைரக்டர் அவர்கள் மாற்றி எழுதியிருக்காரு. இந்த கதைத்தளம் ரொம்ப சூப்பராக விறுவிறுப்பாக போக போகுது. ஏற்கனவே ஆணாதிக்க போக்க மட்டும் மையமாக வச்சு எடுத்ததால் சில பேருக்கு போர் அடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போது பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி குணசேகரனோட அந்தரங்க விஷயம், குணசேகரன் வாலிப வயசில் செஞ்ச அந்த அட்டூழியம் எல்லாமே வெளியே கொண்டு வரும் பொழுது இன்னும் கதைத்தளம் ரொம்ப சூடாக இருக்க போகுது. எதிர்நீச்சல் குடும்பத்தில் இன்னும் நிறைய சஸ்பென்ஸ் வெளியே வரப்போகுது. அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.